மாணிக்க வீணாபதாலகிஞ்சின் மகாலசா மஞ்சுள வாக்விலாசம் மாகேந்திக்குதி கோமலாங்கி மாதங்கநந்தா மனுசாஸ்வராமீம் சதுர்புஜே சந்திரபலாமகம்சே குச்சோரணே குங்குமராபசோபே குண்டேக்ஷுத பாஷாங்குஷ புஷ்பபானகஸ்தே அஸ்தே நமஸ்தே ஜகதேத மாதக மாதா மரகதுஷ்யாமா மாதங்கி மதசாரிணி குடாட்சராகம் கல்யாணி கதம்ப வனவாசினி ஜெயமாதம் கதனயே ஜெயலீலோத்பலத்யுதே ஜெயசங்கீத ரசிகே ஜெயலீலா சுகப்பிரியே நமோ நமாக. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபயம்பிகா ஒர்க்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து லலிதா சகஸ்நாமத்தினுடைய பாகம் 16 பாகத்தில் ஒவ்வொரு பாகமாக 1 இருந்து 12வது நாமாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மாதாவின் அவதாரம், 13 இருந்து 54வது நாமாவாக கூடிய கேசாதிபாத வர்ணனை, 55 இருந்து 63வது நாமா ஸ்ரீநகர் வர்ணனையை தொடர்ந்து இது 4வது பாகம் பண்டாசுரவதம். தேவஸ்திர சங்காச ஸ்தூயமானாத்ம வைபவா. தேவர்களாலும் முனிவர்களாலும் போற்றி துதிக்கப்படுபவளுக்கு வணக்கம். பண்டாசுரேந்திரன் முக்த சக்தசேனா சமன்பிதா. பண்டாசுரனை அழிக்கத்தக்க சக்தியின் படைகளை எப்பொழுதும் தயாராக வைத்திருப்பவளுக்கு வணக்கம். சம்பத்கரி சமாரூண்ட சிந்துபத் ஜேவிதா. தனது போர் யானையாகிய ரணகோலா அந்த யானையின் மீது அமர்ந்து யுத்தம் செய்யும் சம்பத்கரி தேவியால் போற்றப்படுபவளுக்கு வணக்கம். அஸ்வாரூடா நிஷுதாட்ய கோடி கோடி பிரயான்பிதா. தனது குதிரையாகிய அபராஜிதாவின் மீது அமர்ந்து போர் செய்யும் அஸ்வாரூடா தேவதையால் போற்றப்படுபவளுக்கு வணக்கம். சக்கரராஜ ரதாரூட சருபாயுத பரிஷ்கிருதா. எல்லா வகையான ஆயுதங்களும் பொருந்திய சக்கரராஜம் என்னும் தேரில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேபிதா. கேய சக்கர எனப்படும் தேரில் வழிநடத்தும் மந்திரினி தேவி ஷாமலா தேவியால் போற்றப்படுபவளுக்கு வணக்கம். கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாத புரஸ்கிருதா. கிரிச்சக்கரம் எனது தனது தேரில் முன்னடத்தி செல்லும் தலைமை சேனாதிபதியாக விளங்கும் தண்டினிங்கிற வாராகி தேவிதையால் போற்றப்படுபவளுக்கு வணக்கம். ஜுவாலாமாலிகாப்ஷிப்ன பக்தி பிராகார மத்தியகா. ஜுவாலாமாலினி தேவியால் உருவாக்கப்பட்ட அக்னி சுவர்களுக்கு இடையில் இருப்பவளுக்கு வணக்கம். பண்டாசுரன்முக்த பண்டசைன்ய வதோயுக்த சக்தி விக்ரம அர்ஷிதா. பண்டாசுரனின் படைகளை அழிக்கும் சக்தி சேனை செயல்களை கண்டு மகிழ்வுறுபவளுக்கு வணக்கம். நித்யா பராட்டமாடு நிமித் சமுத்சுகா. நித்யா தேவிகளாக இருக்கக்கூடிய 16 தேவதையின் வல்லமை கண்டு ஆனந்திப்பவளுக்கு வணக்கம். பண்டபுத்திர வதோயுக்த பாலா விக்ரம நந்திதா. பண்டனின் 30 குழந்தைகளையும் தனது குழந்தையாகக்கூடிய பாலாதேவி ஒரே கணையில் வீழ்த்தி அந்த காட்சியை கண்டு மகிழ்ந்துருபவளுக்கு வணக்கம். மந்திரின்யம்பாபிரஷித விஷங்க வரதோஷிதா. மந்திரினியால் நிகழ்த்தப்பட்ட விஷங்க வதத்தை கண்டு மகிழ்ந்தவளுக்கு வணக்கம். விஷுக்ர பிராண ஹரண வாராகி வீரந்திதா. விசுக்கிரனை கொல்ல வாராகி காட்டிய வல்லமை கண்டு சந்தோஷித்தவளுக்கு வணக்கம். காமேஸ்வர முகாலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரா. தனது கணவன் காமேஸ்வரன் முகத்தினை நோக்கி அந்த கணத்தில் கணேஸ்வரனை தோன்று உருவாக்கியவளுக்கு வணக்கம். மகா கணேச நிர்பின்ன விக்ன எந்த பிரகர்ஷிதா. ஜெய விக்னம் எந்திரத்தை அழிக்க கணேஸ்வர மேற்கொண்ட முயற்சிகளை மிகுந்த மகிழ்ச்சியடைந்தவளுக்கு வணக்கம். பண்டாசுரேன்முக்த சஸ்த பிரத்யக்ஷ வர்ஷினிகி. தனது அம்புகளால் பண்டாசுரன் எய்த அம்புகளுக்கு எதிரம்புகள் விட்டு அடித்தவளுக்கு வணக்கம். கராகுலிதோத்பன்ன நாராயண தசாகிருதிகி. தனது 10 விரல் அந்த நகக்கண்களில் இருந்து நாராயணுடைய 10 அவதாரமாக இருக்கக்கூடிய மச்சம், கூர்ம அவதாரம், வராகம், சிம்மம், வாமனம், பரசுராமர், ராமர், பலராமர், கிருஷ்ணர், கல்கி போன்ற 10 அவதாரங்களை கொண்டு தோற்றுவிற்றவளுக்கு வணக்கம். மகா பாசுபதஸ்தானி நித்தத்தாசுன சைனிகா. மகா பாசுபதாஸ்திரத்தை எய்து அசுரப்படைகளை எரித்தவளுக்கு வணக்கம்.
மகா காமேஸ்வரா சபண்டா சுர்யசூன்யகா. காமேஸ்வரன் அளித்த மகா காமேஸ்வர அஸ்திரத்தை எய்து பண்டானையும் பண்டனது தலைநகரமாக கொண்ட சூன்ய பட்டணத்தை எரித்தவளுக்கு வணக்கம். பிரம்மோமேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்களால் போற்றப்படுபவளுக்கு வணக்கம். ஹரிநேத்ராணி சந்தன்ன காமசஞ்சீவலோஷதீகி. அரணின் நெற்றிக்கண்ணில் இருந்து எரிக்கப்பட்ட காமனை உயிர்ப்பிக்க மருந்தை உண்டாக்கியவளுக்கு வணக்கம். 84வது நாமா பண்டாசுர வதம் இத்தோடு முடிவடைகிறது. இந்த பண்டாசுர வதத்தினுடைய விளக்கம். ஒரு நாள் சுமூகமாக போய்கொண்டிருந்த ஒரு நாள். அப்ப தேவர்களுக்கு தொல்லை கொடுத்திருந்த பிற அசுரர்கள், அதாவது சூரபத்மன் இத அசுரர்களை அழைக்க குமாரக்கடவுள் வரணும். அப்ப சிவருமான் பார்வதியும் இணைந்தால்தான் இப்ப குமாரக்கடவுள் வருவார். அந்த சமயத்துல பார்வதி தேவி முதல்ல தக்ஷனுக்கு மகளாக தாக்ஷாயினியாக பிறந்து தக்ஷ சம்காரம் நிகழ்ந்து அம்பாளுடைய அந்த தியாகம் அக்னியில தன்னைத்தானே ஆகூதியாக கொடுத்தக்கப்புறம் சிவருமான் ருத்ரதாண்டவம் ஆடி அந்த 51 சக்தி பீடங்கள் அம்பாளுடைய பாகத்துல இருந்து உருவாக்குனதுக்கு அப்புறம் பார்வதி தேவி இபவானுக்கு மகளாக பார்வதியாக பிறந்து சிவருமான அடைந்தாங்க. அப்போது சனகர், சனாதன, சனத்குமார் இந்த 4 நபர்களுக்கும் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக சிவபெருமான் அவர்களுக்கு படித்த விஷயத்தில் இருந்த சந்தேகத்தை சின்முத்திரைங்கிற ஒரு தத்துவத்தினால அவர் விளக்கி கொண்டே இருந்தார். அந்த சமயத்தில் பிரம்மாதி தேவர்கள் மன்மதனை அழித்து, மன்மதன் தான் அந்த விரகதாபத்தை ஏற்படுத்தக்கூடியவர். ஒரு பெண் மீது, ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது ஆசையை தூண்ட வைப்பவர். அப்ப பிரம்மாதி தேவர்கள் மன்மதனை அழைத்து சிவருமான் மேல அன்பு செலுத்தும்படி, அந்த பஞ்சபானமும் செலுத்தும்படி சொன்னாங்க. அப்ப மன்மதன் வேறு வழி இல்லாம அவங்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக சிவபெருமான் மேல அம்பு விட, அப்ப சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணை திறந்து காமனாக இருக்கக்கூடிய மன்மதனை அழித்தார். அப்ப மன்மதன் சாம்பலானார். அந்த சாம்பல்ல ருத்ரகணம், சிவகணங்கள்ல ஒருத்தராக இருக்கக்கூடிய சித்திரகர்மா ஒரு பொம்மை செய்தார். அந்த பொம்மை செய்து சிவருமான நோக்கி எடுத்துட்டு போக சொல்ல அந்த பொம்மைக்கு உயிர் வந்தது. உயிர் வந்த அந்த உருவத்தை தன்னுடைய பிள்ளையா பாதித்து சதுருத்ராயா மந்திரத்தை உபதேசம் பண்ணி 16 வருஷங்களுக்கு மேல தவம் புரிகிறார். அப்ப சிவருமான் அந்த பிள்ளைக்கு காட்சி கொடுத்து வரம், என்ன வரம் வேணும் கேட்ட உடனே, யாரு யுத்தம் செய்தாலும் அவர்களுடைய பாதி பலம் எனக்கு வரணும்னு, அவர்களுடைய அஸ்திரநாணமும் எனக்கு தெரியணும்னு இந்த வரத்தை கேட்கிறார். வரத்தை கேட்டதுக்கு அப்புறம் 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிவாய் சிவருமான் வரம் கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு மறைகிறார். இப்ப இந்த விஷயம் எல்லாம் பிரம்மா பார்த்து கொண்டே இருந்து பண்ட அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். பண்டன்னா அவமானம்னு பொருள். அப்ப அதனால அதுல இருந்தே பெயர் அந்த பண்டன். அசுரத்தனமான எண்ணங்கள் அவர் தேவர்கள், அதாவது சிவகணங்கள்ல உருவராகக்கூடிய சித்தகர்மாவால தான் உருவாக்குனார். இருந்தாலும் அசுரத்தன்மைகள் இருந்ததால இந்த பண்டனும் அந்த அசுரத்தன்மையும் சேர்ந்து பண்டாசுரன் அவருக்கு பேரு பெற்றது. அதே சாம்பல்ல இருந்து விசுக்கரன், விசங்கன் 2 சகோதரர்களும் பலவிதமான அசுரப்படைகளும் அந்த சாம்பல்ல இருந்து மகேந்திர மலையில சூன்ய பட்டணம் அமைத்து இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்தக்கப்புறம் பண்டன் தன்னுடைய சகோதரர்களுடன், தன்னுடைய மந்திரிகளுடன் ஆலோசனை செய்கிறார். எப்பயுமே அசுரர்களுக்கு தேவர்கள் தான் எதிரி. அப்ப அசுரர்களுடைய குருவான சுக்ராச்சாரியார் இவர்களுக்கு எல்லா விதமான சந்தியாகால பூஜையிலிருந்து என்னென்ன பூஜை நியமனம் பண்ணணும். அப்ப சுக்ராச்சாரியார் தான் அசுர குருனால இந்த அசுரர்களுக்கும் அவரே குருவாக இருந்து எல்லா விதமான நல்ல விஷயத்தையும் சொல்லித்தரார். இருந்தாலும் அந்த அசுர குணத்தின் காரணமாக தேவர்களை அழிக்கணுங்கிறதுக்காக பண்டனும் பிற
அசுரர்களும் யோசனை செய்கிறாங்க. காற்று வடிவில மாறி எல்லா விதமான 3 லோகங்களையும் அழித்து நமக்கு கைவசத்துக்கு கொண்டு வருவோம். ஏன் காற்று ரூபமா மாறுறாங்கன்னா, நம்மளுடைய உடல், அந்த உடல்ல உயிரணுக்கள், நம்மளுடைய ஆணுக்கு சுக்லமாகட்டும், பெண்ணுடைய சுரோனிதம் தான் எல்லா விதமான உணர்ச்சியில இருந்து தன்மைகளை எல்லாமே கொடுக்குது. அதான் ரசம். அந்த ரசத்துல இருந்து தான் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் எல்லாவித 4 புருஷார்த்தங்களும் வருது. அதுல இருந்து தான் அன்பு, கலை, ஒரு விஷயத்தை நேர்த்தியாக செய்தல், அன்பாக பேசுதல், பிறருக்கு போதித்தல், அரவணைத்தல் போன்ற எல்லா தன்மையும் அந்த ஜீவன் உயிரணுக்கள்ல தான் இருக்கு. அப்ப அந்த அணுக்களை அழைச்சிட்டாலே தேவர்களுடைய பலம் குறைந்து விடும். அவங்களால யுத்தம் செய்ய முடியாது. நம்ம எளிமையா ஜெயிக்கலான்னு பண்டாசுரனும் விசுக்ரன், விசங்கன் இவங்க எல்லாம் பிளான் பண்ணி காற்று வடிவமாக மாறி ஒவ்வொரு லோகங்களாக போய் பண்டாசுரன் சத்தியலோகம், வைகுண்டம், கைலாயம் போறார். விசுக்ரன் பூலோகத்தையும், விஷங்கன் நாகலோகம் போன்ற லோகங்களை எல்லாம் சென்று தாங்கள் நடத்தின திட்டத்தை முழுமையா வெற்றி பெற செஞ்சிடறாங்க. அப்ப தேவர்கள் எல்லாம் பொலிவிழந்து ரொம்பவும் அழகற்ற நிலையில ஒருவரை வெறுக்க ஆரம்பிச்சு தனக்குள்ளே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இத எல்லாத்தையும் இந்திரன் பார்க்கிறார். ஏன்னா தேவர்களுடைய தலைவன் இந்திரன். அப்ப இந்திரன் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு எல்லாரையும் அழைத்து பிரம்மலோகத்துக்கு போறார். பிரம்மாவுக்கும் இதே நிலையில இருக்கார். அப்ப பிரம்மா தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து வைகுண்டம் போறாங்க. திருமாலும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கார். அப்ப திருமாலும் பார்த்துட்டு ருத்ரராக இருக்கக்கூடிய ருத்ராம்சத்தை ருத்ரரையும் போய் பார்த்தோன்னே ருத்ரரும் இதே நிலையில இருக்க, இவர்கள் எல்லாரும் சென்று கைலாயத்துக்கும் அப்புறம் இருக்கக்கூடிய அந்த சின்மய ஆகாசமும் இருக்கு. அது பஞ்சபூத தத்துவத்துக்கும் அப்பாற்பட்டது. அந்த பஞ்சபூத தத்துவத்துக்கு அப்பாற்பட்ட சின்மய ஆகாசத்தை நோக்கி சம்போ மகாதேவான்னு அழைக்க சதாசிவமூர்த்தி அந்த சம்போ மகாதேவர் தேவியோட காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்த தேவர் இவர்களுடைய நிலைமையை பார்த்து ரொம்பவும் வருத்தப்படுறார். அப்ப ஏன் இந்த நிலை எங்களுக்குன்னு கேட்க, அப்ப சம்போ மகாதேவா சொல்கிறார், இப்ப பிரளயத்தினுடைய இது ஆதிக்கம் தான். அப்ப பிரளயம் 3 வகையான பிரளயம் இருக்கு. அவாந்தக பிரளயம், மகா பிரளயம், காம பிரளயம். அவாந்தக பிரளயம் வர சொல்ல மகாவிஷ்ணு காப்பாற்றுவார். மகா பிரளயம் வர்க்க சூரிய மகாதேவனாகிய நான் காப்பாற்றுவேன். இப்போ உங்களுக்கு நடந்திருக்கிறது காம பிரளயம். அப்ப இந்த காம பிரளயம் ஏற்படக்கூடியது லலிதா தேவி. இது ஒவ்வொரு கல்பமும் நிகழக்கூடியது. அப்ப இப்ப வந்திருக்கக்கூடிய காம பிரளயத்துக்கு உண்டான உங்களுக்கு மருந்து லலிதா தேவி தான். லலிதா தேவிய பிரார்த்திச்சு நீங்க வணங்குங்க, லலிதா தேவி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். இவங்க தேவர்களுக்கும் பிரம்மா விஷ்ணுக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன மந்திரம், யார் எப்படி கூப்பிடணும் எதுவுமே தெரியல. அப்ப திரும்பவும் சம்போ மகாதேவர் தோன்றி அவரே நானே உங்களுக்கு குருவாக இருந்து எல்லா விதமான விஷயத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு, அப்ப சிருஷ்டி உருவாக்குதல் 6 வகையா சொல்றாங்க. மானச சிருஷ்டி நம்மளுடைய கற்பனை. இப்ப ஸ்ரிஜாவளி கர்ப்பத்துல இருந்து வரது, அண்ட சிருஷ்டி முட்டையில இருந்து வரது, சிரோஜன சிருஷ்டி வியர்வையில இருந்து வருவது, உதவஜா சிருஷ்டி முளைத்து இந்த செடி முளைத்து வருவது. இப்ப இது மந்திரபூர்வமான ஒரு ஆவாகனம். அப்ப இந்த ஹோமம் செய்துதான் ஒரு தேவதைய நீங்க அழைக்கணும்னு சொல்லிட்டு சம்போ மகாதேவர் தேவர்களுக்கு குருவாக இருந்து முதல்ல அவர் சொல்கிறார். அப்ப பூலோகத்தை முதல்ல தயார்படுத்துவோம். பூலோகத்துல இருக்கக்கூடிய 7 சமுத்திரத்துல ஒரு சமுத்திரத்தை நம்ம வற்ற செய்து அதை ஹோமகுண்டமாக ஆக்கி, அதுல அந்த 6 கடல் நீரையும் ஒவ்வொரு சொட்டாக நம்ம அர்ப்பணம் பண்ணி, ஒவ்வொரு தேவர்களும் நீங்க நல்ல தூய பக்தியோட உங்களை நீங்க அர்ப்பணம் பண்ணிட்டே வர லலிதா தேவி தோன்றுவாங்கன்னு சொல்லி சம்போ மகாதேவர் சொல்றார். இதற்கப்புறம் 7 அடுக்கு வாயுவாக சம்போ மகாதேவர் பூலோகத்துல வந்து பெரிய கடலாக இருக்கக்கூடிய அந்த கடலை வற்ற செய்து ஹோமகுண்டமாக ஆக்கி, பிரளய கால மேகங்களாக இருக்கக்கூடிய
புஷ்பகலா, அபர்த்தா, ஸ்ரீவாரா இந்த மேகங்களாம் ஹோம குண்டத்தின் நெய் அந்த கரண்டிகளாகவும் 6 சமுத்திரத்தினுடைய துளிகளை நெய்களாகவும் ஒவ்வொரு தேவர்களும் அதில் ஆகூதி ஆகிட்டே இருக்க, லலிதா தேவியோடைய அஷ்டாட்சரி 8 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை சம்போ மகாதேவர் ஒழிச்சிட்டு தானும் அந்த அக்னியில அவர் தன்னைத்தானே கொடுத்துக்க, அதுல இருந்து லலிதா தேவி வராங்க. அதாவது அந்த ஹோமகுண்டத்தை அக்னி யாருன்னா சம்போ மகாதேவரோட நெற்றிக்கண், சிவருமானுடைய நெற்றிக்கண் தான் சித்தக்னி. அந்த சித்தக்னி குண்டத்துல இருந்து வந்தால்தான் லலிதா சகஸ்ரநாமத்துல சித்தக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா. சித்தக்னி குண்டத்திலிருந்து அம்பாள் தேஜஸோட வந்து மீண்டும் பார்வதி பரமேஸ்வரன்ல இருந்து லக்ஷ்மி, பெருமாள், சரஸ்வதி, பிரம்மா எல்லாத்தையும் அம்பாள் உருவாக்குகிறார். தன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தையும் அம்பாள் உருவாக்கி, அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய அகலம் வந்து 36 மைல்கள் கொண்டதாகவும் உயரம் 90 மைல்கள் கொண்டதாகவும் அமைப்புல அந்த ஸ்ரீசக்கர வாகனத்துல அம்பாள் தோன்றி தனக்குள்ள இருந்து மகா காமேஸ்வரரையும் உற்பத்தி பண்ணி அவரை திருமணம் செய்து திரும்பவும் லோக சிருஷ்டியை அம்பாள் உருவாக்குறார். உருவாக்குனதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் அம்பாள் நேரடியாகவே செய்யறாங்க. எப்படின்னா, தன்னுடைய கூந்தல்ல இருந்து இருட்டையும், வலது கண்ணில் இருந்து சூரியனையும், இடது கண்ணில் இருந்து சந்திரன், தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து அக்னி, நெத்தி சுட்டியில இருந்து நட்சத்திரங்களும், அந்த நெத்தி சுட்டி தாங்கிற அந்த சங்கிலியில இருந்து நவகிரகங்களையும், புருவங்கள்ல இருந்து தண்டனையையும், சுவாசத்தில் இருந்து வேதத்தையும், பேச்சில இருந்து கவிதையையும், முகவாயிலிருந்து வேதாந்தத்தையும், கழுத்துல இருக்கக்கூடிய 3 வரியில இருந்து 6 சாஸ்திரங்களையும், மார்பகங்கள்ல இருந்து மலையையும், மனதிலிருந்து ஆனந்தத்தையும், தன்னுடைய கை விரல்கள்ல இருந்து நகக்கண்களில் இருந்து தசவதாரத்தையும், உள்ளங்கையில இருந்து சந்தியா காலம் சாயங்காலத்தையும், வார்த்தையில இருந்து புருஷ சுத்தத்தையும், இதயத்தில இருந்து பாலாதேவியும், அந்த அறிவாற்றல்ல இருந்து மாதங்கி தேவியையும், அகங்காரத்துல இருந்து வராகியும், புன்சிரிப்பில இருந்து மகா கணபதியையும், அங்குசத்துல இருந்து சம்பத்கரி தேவியும், பாசத்துல இருந்து அஸ்வாரூடா தேவியும், கண்ணங்கள்ல இருந்து நகுலா தேவியும், குண்டலினி சக்தியில இருந்து காயத்ரி தேவியும், தன்னுடைய ஸ்ரீசக்கரத்தில் இருந்த 8 திசைகள்ல இருந்தும் அஷ்டதிக்கு பாலகர்களையும் அம்பாள் உருவாக்கி திருப்பியும் லோக சிருஷ்டிய முழுமையாக உருவாக்கும் அம்சத்தை எல்லாத்தையுமே அம்பாள் கொடுக்கிறார். அப்போ சிவருமான் தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய காமேஸ்வரனுக்கு கட்டளை எடுத்து சிவகாமேஸ்வர எந்திரத்தை படைத்து அதுல இருந்து ரீங்காரம் சக்தத்தோடு 32 தேவிகளை படைக்கிறாங்க. லலிதா தேவி ஓங்கார சக்தத்தை ஒழித்து 64 கோடி யோகினியையும் பைரவர்களையும் சக்தி சேனைகளையும் அம்பாள் உருவாக்கி பண்டாசுரனை அழிக்க யுத்தத்துக்கு புறப்படுறாங்க. இது மணித்வீபத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அப்படியே நம்ம சூன்யப்பட்டணம் போனோம்னா இந்த விஷயத்தை எல்லாம் விசுக்ரன் தெரிஞ்சு விஷங்கன் தெரிஞ்சிட்டு தன்னுடைய ராஜாவாக அண்ணனாக இருக்கக்கூடிய பண்டாசுரனுக்கு சொல்கிறார். ஒரு தேவி, ஒரு பெண் நம்ம அடித்த எல்லாவற்றையும் திருப்ப உருவாக்கி நம்மளை எதிர்த்து சக்தி சேனையோட வராங்க, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த 3 சகோதரர்ல விஷுங்கன் தான் ரொம்ப ஞானவான். அப்ப அவரு சொன்னதை பண்டாசுரன் ஏத்துக்கல. விஷங்கன் என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, எப்படி கருங்கல்ல அதாவது அசைக்கிறதுக்கு வாழையினுடைய அந்த தண்டுகள் உதவுமோ அது மாதிரி எனக்கு தெரியுது, நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்ல, விசுக்ரன் அதுக்கு ரொம்ப எதிர்மறையாக பண்டாசுரனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பண்டாசுரன் தன்னுடைய தளபதியாக இருக்கக்கூடிய குடிலாட்சனை வைத்து தூது அனுப்புறார் சிந்தாமணி கிரகத்துக்கு. அப்ப குடிலாட்சன் இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்து அம்பாள் எத்தனை சக்தி சேனைகளோட எவ்வளவு பரிவாரத்தோட இருக்கிறாங்கன்னு குடிலாட்சன் தளபதி பண்டாசுரனுக்கு சொல்கிறாங்க.
அப்ப அம்பாளுடைய பக்கத்துல இருந்து அம்பா சிவபெருமானையே தூதாக அனுப்பி பண்டாசுரனுக்கு ஆலோசனை கொடுக்கறாங்க, யுத்தத்தை கைவிடுமாறு. பண்டாசுரன் யுத்தம் செய்தே ஆவன்னு சொல்றார். அப்ப எல்லா விதமான சக்தி சேனைகளுடன் தன்னுடைய சேனையின் சேனாதிபதியாக வாராகி தேவியையும், மந்திரியாக மாதங்கி தேவியையும், ஷாமலா தேவியையும் அம்பாள் உருவாக்கி, ஷாமலா தேவிக்கு தன்னுடைய ஸ்ரீசக்கரத்துல இருந்து கேய சக்கரமும், தன்னுடைய தண்டநாதா சேனாதிபதிக்கு கிரி சக்கரமும் அம்பாள் கொடுக்கிறார். அம்பாளுடைய 4 கரங்களும் 4 விதமான தேவதைகள். அப்ப முன்னிரு கரங்கள் தான் வலது கரம் வாராகி, இடது கரம் மாதங்கி. மேல் இருக்கக்கூடிய கரம் அங்குச கரம்ங்கிறது அஸ்வாரூடா, பாசம் சம்பத்கரி. அப்ப அஸ்வாரூடாக்கு குதிரை படையையும், சம்பத்கரி கரினா யானை, அப்ப சம்பத்கரிக்கு யானை படைகளையும் சம்பத்கராதேவிக்கு அன்பளிப்பாக கொடுத்து எல்லா விதமான சக்தி சேனைகளுடன் யுத்த பூமிக்கு அம்பாள் புறப்படுகிறார். அப்ப நாள் 1 சூன்யபட்டணத்தை நோக்கி அம்பாள் சக்தி சேனையுடன் வருவதை கண்ட பண்டாசுரன் தன்னுடைய தளபதியாக இருக்கக்கூடிய குடிலாட்சனை அழைத்து 4 வாசல்லையும் 10 அக்ரோனி சேனை, ஒரு அக்ரோனி சேனைக்கு 21,870 யானைப்படை, 65,610 குதிரைப்படை, 1,09,50 காலான் படை. இதான் ஒரு அக்ரோனி சேனை. பண்டாசுரன் கிட்ட இருந்தது 3000 அக்ரோனி சேனை, அம்பாள் கிட்ட இருந்தது 300 அக்ரோனி சேனை. அப்ப இந்த 3000 அக்ரோனி சேனையில இருந்து 10 அக்ரோனி சேனைய ஒவ்வொரு வாசலுக்கும் சொல்லிட்டு அந்த சூன்யபட்டணத்தை பாதுகாக்கிறார். முதல் நாளாக்கக்கூடிய யுத்தத்துல துர்மதன்ங்கிற ஒரு தளபதியோட 10 அக்ரோனி சேனையோட யுத்தத்துக்கு அனுப்புறாங்க. சம்பத்கரா தேவி யானை படைகள் கொண்ட அந்த சம்பத்கரி தேவி துர்மதனை யுத்தம் பண்றாங்க. துர்மதன் ஒட்டக வாகனத்திலையும், சம்பத்கரி தேவி யானை வாகனத்திலையும் வில் கொண்டு துர்மதனை பயங்கரமாக தாக்கி யுத்தத்துல மடிய செய்யறாங்க. இத தெரிஞ்ச பண்டாசுரன் ரொம்பவும் உக்ரம் கொண்டு துர்மதனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய ரூடாங்கிற ஒரு தளபதியை அமைத்து 10 அக்ரோனி சேனைகளுடன் அன்றைய நாளே மதியமே இன்னொரு டீமா அனுப்புறார். அப்ப அவங்கள எதிர்க்கிறது குதிரை படை கொண்ட அஸ்வாரூடா தேவி ரூடனை ரொம்பவும் வதம் பண்றார். ரூடன் மாயா யுத்தத்தை செய்கிறார். அஸ்வாரூடா தேவி மாயைய கலைஞ்சி தன்னுடைய ஈட்டியினால ரூடனையும் கொன்று வதம் செய்யறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் கண்ட பண்டாசுரனுக்கு இன்னும் கோபம் வந்து 5 தளபதிகளுடன் 100 அக்ரோனி சேனைகளுடன் ரசசம்பாரிங்கிற ஒரு நாக கூட்டம், அந்த நாக கூட்டத்தினோட சக்தி சேனையை எடுக்க அனுப்புறார். அப்ப அஸ்வாரூடா தேவியும் சம்பத்கரி தேவியும் இந்த நாகங்களை கண்டு யோசிச்ச உடனே நகுலா தேவி, அம்பாளுடைய கண்ணங்கள்ல இருந்து வந்த நகுலா தேவி கருட வாகனம் கொண்டு தன்னுடைய வாயில இருந்து கீரிப்பிள்ளைகள், எந்த அளவுக்கு நாகங்கள் வருதோ அந்த அளவுக்கு கீரிப்பிள்ளைகளை அழித்து இந்த 5 தளபதியும் தன்னுடைய வில்லினுடைய அம்பை கொண்டு கொய்திடுறாங்க. இதையும் கேட்ட பண்டாசுரன் ரொம்ப கோவப்பட்டு வர்க்கலாலாங்கிற ஒரு அசுரன் தலைமையிலான 7 தளபதிகளுடன் 300 அக்ரோனி சேனைகளை அனுப்புறார். இந்த வர்க்கலாலா யாருன்னா கிஹிச்சாங்கிற அசுரனுடைய பிள்ளை. அவர் என்ன வரம் வாங்கியிருந்தான்னா தன்னுடைய பிறக்கும் பிள்ளைகளுக்கு சூரியனுடைய ஒளி இருக்கும் அளவுக்கு கண்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அப்ப இந்த சூரிய ஒளி கொண்ட கண்களுடைய அசுரர்கள் போக சக்தி தேவிகளால யுத்தம் செய்ய முடியல. கண்ணுல கருப்பு துணி கட்டிட்டு யுத்தம் செய்யறாங்க. அப்பயும் அவங்களால முடியல. அப்ப வாராகி தேவி, அந்த சேனையின் தளபதியாக கூடிய வாராகி தேவி அந்த விஷயத்த கவனித்து திரஸ்காரிக்காங்கிற ஒரு தேவிய ஆகாசத்துல இருந்து வர வச்சு அந்தகாஸ்திரத்தை பிரயோகிக்கிறாங்க. அந்த அந்தகாஸ்திரத்தை பிரயோகிச்சோன்னா இந்த 7 தளபதிகளாகவும் தன்னுடைய கண்களை திறக்க முடியல. சக்தி சேனைகள் எளிமையா
பிற அசுர சேனைகளை வதைத்து அந்த வர்க்கலால அசுரர்களை அந்த படை தளபதியும் தோற்கடிச்சிடுறாங்க. இதையும் பண்டாசுரன் அறிந்து ரொம்பவும் வருத்தப்படுறார். அப்ப முதல் நாள் யுத்தத்துல பெரிய இழப்பு பண்டாசுரனுக்கு இருந்ததால தன்னுடைய தம்பியாக்கக்கூடிய விஷங்கனை இரண்டாவது நாள் என்ன பண்றார், மறைமுகமாக இருந்து லலிதா தேவியை தாக்கும்படி ஆணையிட எல்லா விதமான அக்ரோனி சேனைய சமாளிக்க 300 அக்ரோனி சேனை முன்புறமாகவும் ஒரு 10 அக்ரோனி சேனையுடன் விஷங்கன் லலிதா தேவியுடைய ஸ்ரீசக்கரத்துக்கு பின்னாடி யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப ஸ்ரீசக்கரத்துல இருந்த அனிமா லகிமா வசிமாங்கிற அஷ்ட சித்தி தேவிகளும் இதை சுதாரித்து கொண்டு விஷங்கனுடைய படைய பின்புறமாக இருந்தே யுத்தம் செய்யறாங்க. அப்படி விஷங்கன் யுத்தம் பண்ணிட்டே இருக்க சொல்ல லலிதா தேவியோடைய வெண் சாமரை கொடை சேதமடைஞ்சிருது. இதை பார்த்த 16 நித்யா தேவிகள் காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, மேருண்டா, வக்னிவாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூத்தி, துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா இந்த 15 தேவிகளும் விஷங்கனோட படைய ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்கி அந்த யுத்தத்துல தோல்வியோட செய்யறாங்க. இதான் 73வது நாமா சொல்லுகிற ஒரு விஷயம். நித்யா பராகமாட்டோரிய நிமித் சமுத்சுகா. இந்த 16 தேவிகளும் அம்பாளுடைய அன்புக்கு பாத்திரமாகறாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு தேவியாக்கக்கூடிய ஜுவாலாமாலினி தேவி ஒரு படி முன்ன போய் 100 யோஜனை தூரம் 9 மைல்கள் அது மாதிரி 100 யோஜனை தூரத்துக்கு 3 புறமும் செவுர்களை அமைத்து 30 யோஜனை தூரம் உயரம் கொண்ட செவுர்களை அமைத்து 1 யோஜனை அளவுக்கு வாசல் அமைத்து அந்த சூன்ய பட்டணத்தை கவர் பண்ணி ஜுவாலாமாலினி நெருப்பு, அந்த ஜுவாலையினாலே நெருப்பு, அந்த நெருப்பு மூலமா வரக்கூடிய அசுரர்களை எரித்து கொண்டே வராங்க. அப்ப இதை பார்த்த உடனே இன்னும் பண்டனுக்கு கோபம் அதிகமாக தன்னுடைய 30 பிள்ளைகள், பண்டாசுரனுடைய 30 பிள்ளைகளை யுத்தத்துக்கு அனுப்புறார். அப்ப அந்த 30 பிள்ளைகள் வஜ்ரகோஷா, ஊத்பகேஷா, சகோரக்ஷகா, கண்டாலா, யமகந்தா, மகாஹனு, மகா, ஸ்கந்தி, அகந்தா, மகாமாயா, பிருஷி, சிம்மகோஷா, சண்டவர்மா, திரிநேத்ரா, சகாலகா, கோபாலேஷா, மகாசத்ரு, சதுருபாகா, சதுஸ்ரீயா, அதிமாயா, சர்வகாபா, கோபாகா, துர்கா, பண்டாசேனா, ரட்டகா, உபாரகா, குகாஷனா, சர்வசத்ரு, பிருகத்மாயா, பூர்வமங்களா, சர்வகண்டா இந்த 31 பிள்ளைகளை அந்த யுத்தத்துக்கு அனுப்ப, அப்ப அவங்க ராஜாவுடைய பசங்க 30 பேர். இந்த பக்கம் எதிர்பலமாக லலிதா தேவியோடைய மகளாக இருக்கக்கூடிய பாலாதேவி அந்த 30 பிள்ளைகளுடன் தனி ஒரு பெண் பிள்ளையா யுத்தத்துக்கு புறப்பட்ட உடனே லலிதா தேவிக்கு தன்னுடைய மகள் 9 வயது சிறுமி தான் அப்ப பாலா. இப்போ பாலாதேவி யுத்தத்துக்கு வரதை பார்த்து வலது பக்கம் மாதங்கியும் இடது பக்கம் வாராகி தேவியும் ரொம்பவும் பாதுகாப்பாக இருந்து பாலாதேவி ஒரே கணையில 30 அந்த பசங்க ஒரு ஆளுக்கு ஒரு கணன்னு ஒரே சமயத்துல 30 கணைகளை கொண்டு பண்டனுடைய 30 பிள்ளைகளையும் கொண்டுடுறாங்க. அதான் பண்டபுத்திர வதோயுக்த பாலா விக்ரம நந்திதா. இந்த 30 கணைகளால தன்னுடைய பிள்ளை ஜெயிச்சதை கண்டு லலிதா தேவி ரொம்ப ஆனந்தப்பட்டு பாலாதேவியோட உச்சி முகந்து அம்பால பாராட்டுறாங்க. இந்த நடுநிசி நேரத்துல என்ன பண்றா, ஜுவாலாமாலினியோடைய நெருப்பு பண்டனுடைய சேனையும் அந்த சூன்யப்பட்டதுக்கும் ரொம்பவும் விரக்தியை கொடுக்குது. அப்ப விஷங்கனை வைத்து ஒரு ஆபிச்சாரிக ஹோமம் செய்து ஒரு யந்திரத்தை அந்த செவுத்துல வச்சு அடைச்சிடுறார். அந்த செவுத்து கொஞ்சம் கொஞ்சமா சிதலம் அடைய சக்தி சேனைக்கு குழப்பம் ஏற்படுது. ஒரு கொஞ்சம் மக்கள் சோம்பேறித்தனம் அடைகிறாங்க, ஒரு சில மக்கள் எதிர்மறையாக செயல்பட்டுட்டே வராங்க. அப்ப இந்த விஷயத்த லலிதா தேவி பார்த்துட்டு தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய காமேஸ்வரனை தன்னுடைய கண்களால கலந்து மகா விநாயகரை மகா கணேசனை உருவாக்கி
அந்த செவித்தினுடைய பக்கத்துல இருந்து விக்னேஸ்வரமூர்த்தி ஒரு 10 அக்ரோணி சேனையுடன் எதிர்க்க வந்தோனே கஜாசுரனை இங்க உருவாக்கி விநாயகரோட யுத்தம் பண்ண செய்து அந்த நள்ளிரவே கஜாசுரனை விநாயகர் யுத்தத்துல வீழ்த்திடுறார். வீழ்த்தினதுக்கு அப்புறம் இரண்டாவது நாள்ல இந்த நிலையில இருக்க, மூன்றாவது நாள் தொடங்க வராகி தேவியும் மந்திரினி தேவியும் ரொம்ப ஆக்ரோஷமா தன்னுடைய வாகனங்கள்ல ஏறி வாராகி தேவி உலக்கையாலும் ரொம்பவும் ஆக்ரோஷமா யுத்தம் பண்ணிட்டே வராங்க. அப்ப அசுரப்படைகள் எல்லாம் வாராகி தேவியை பார்த்து ரொம்பவும் பயந்து எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா மாதங்கி தேவியை பார்த்துட்டு எல்லாருமே சிரிச்சுட்டு நகைப்புடன் எல்லாம் இது பண்ணிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த அம்பாள் வீணையை வைத்திருக்கக்கூடிய பிரதானமான தேவதை. அப்ப வராகி தேவி தான் வந்து யுத்தத்துல ரொம்ப பலம், மாதங்கி தேவி கிடையாதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண அம்பாள் ஒரு ராகத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராகம் வாசிக்க அசுரர்கள் அந்த ராகத்துல மயந்து திடீர்னு நல்லா ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, திடீர்னு ஒரு வேகமாக ஒரு ராகத்தை வாசிக்க எல்லாரும் அவங்களுக்கு அவங்களே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு சோகமான ராகம் வாசிக்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சு அவங்களே குத்திக்கிட்டு கொன்னுடுறாங்க. இதை பார்த்த பிற அசுர சேனைகள் ரொம்பவும் அச்சமுட்டு வராகி தேவியாவது தன்னுடைய உடல் ரீதியாக காயப்படுத்துறாங்க, ஆனா மாதங்கி தேவி ரொம்பவும் மனோ ரீதியாக நம்ம பாதிக்க அடைகிறாங்கன்னு சொன்னோன்னே மாதங்கி தேவி தன்னுடைய விளையாட்டை எல்லாத்தையும் நிறுத்தி தன்னுடைய கிளிகள் மூலமா சித்திரஜீவன்கிற ஒரு வில்ல லலிதா தேவிக்கு பரிசா கொடுத்துட்டு அம்பாலும் ஒரு வில்ல மாதங்கி தேவிக்கு கொடுக்க அந்த வில்ல கொண்டு மாதங்கி தேவியும் யுத்தம் பண்றாங்க. இப்போ வாராகி தேவி விஷுக்கரனையும் மாதங்கி தேவி விஷங்கனையும் யுத்தம் பண்ணிக்கிட்டே வர ஒரு கட்டத்துல 2 பேருக்குமே ரொம்ப கோபம் அதிகமாக 2 பேரையுமே வதம் பண்ணிடுறாங்க. மந்திரின்யம்பாபிரசித விஷங்கவர தோஷிதா விஷுக்ர பிராண ஹரண வாராகி வீரநந்திதா. இதான் 75 76வது நாமா கூறுகிறது. அப்ப 2வது நாள்ல தன்னுடைய 2 சகோதரர்களையும் பிற குடும்ப நபர்களையும் பண்டாசுரன் இழந்துடுறார். 4வது நாள் கடைசி நாளாக்கக்கூடிய தன்னுடைய தளபதியாக இருக்கக்கூடிய குடுலாக்ஷனும் பண்டாசுரன் மட்டுமே மொத்த சேனையாக இருக்கக்கூடிய 2185 சேனைகளுடன் 40 தளபதிகளுடன் யுத்தத்துக்கு வராங்க. இந்த யுத்தம் செஞ்சுட்டே இருக்க லலிதா தேவி என்ன பண்றார், திரிஸ்தாத்திகா அஸ்திரத்தை உருவாக்கி தேவிகளுக்கு தாகத்தை உருவாக்குறாங்க. அப்ப தண்டநாதா வானத்தை நோக்கி மத்திய சமுத்திரா தேவிய அழைத்து அமிர்தத்தை வருஷித்து தேவிகளுக்கு அமிர்தத்தை கொடுத்து உற்சாகப்படுத்துறாங்க. அப்படி மேலே இருந்த அம்பாள் அமிர்தத்தை வார்த்ததால் தான் அம்பாளுக்கு வாராகி தேவினே பேர் வந்தது. அப்படி இந்த யுத்தத்தில் நடக்க சக்தி சேனைகள் ரொம்பவும் உற்சாகமாக இருக்க, அபிலாமுகாங்கிற ஒரு வாகனத்துல 1000 சிங்கங்கள் இருக்க பண்டாசுரன் தன்னுடைய யுத்தத்துக்கு வரார். அபிலாமுகாக்கு என்ன அர்த்தம்னா பயங்கரம்னு பெயர். அவருடைய வாளினுடைய பெயர் வர்த்தலா, அதாவது சித்திரவதைன்னு அர்த்தம். அப்ப பண்டாசுரன் வர பண்டாசுரன் பழைய அசுரராக இருக்கக்கூடிய மது கைடவன், ரக்தபீஜன், சும்பன் போன்ற அசுரர்களை உருவாக்கி அனுப்புறார். லலிதா தேவியும் காளி, துர்கா, சப்தமாதார் போன்ற தேவிகளை அனுப்பி எல்லா விதமான அசுரர்களையும் அழைக்கிறாங்க. பண்டாசுரன் ஒரு படி இன்னும் முன்னாடி போய் பழைய அசுராக இரண்யாக்ஷன், ஹிரண்யகசு இவங்களை அனுப்ப அம்பாள் தன்னுடைய நகக்கண்கள்ல இருந்து நாராயணுடைய தச அவதாரங்களையும் உருவாக்கி அனுப்புறார். அதான் கராங்குளிந்த நோட் பண்ண நாராயண தசாகிருதிகி. அப்படி நாராயணுடைய 10 தசாவதாரங்களும் அந்த அசுரர்களையும் எல்லாருடைய பிராணனையும் எடுத்துருது. அப்ப இதுக்கு மேலேயும் இதை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டான்னு லலிதா தேவி மகா பாசுபதாஸ்திரத்தை எய்து எல்லா விதமான அசுரர்களையும் எரித்திடுறாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் பண்டாசுரனும் சூன்யப்பட்டனுமே இருக்க காமேஸ்வரன் தன்னுடைய கணவனாகக்கூடிய காமேஸ்வரனுடைய அஸ்திரத்தை கொண்டு பண்டாசுரனையும் சூன்யப்பட்டனத்தையும் அழித்து அம்பாள் இந்த உலகத்தை ரட்சிக்கிறாங்க.
பிரம்மோமேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் அம்பால துதிப்பாடி ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறாங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளோ பெரிய சினாரியோக்கு என்ன காரணம்? மன்மதனை எரிச்சது. ஆக செஞ்ச தப்ப சரி செய்யணும். அப்போ ஹரிநேத்ராணி சந்தன்ன காமசஞ்சீவ லோசதீகி, அந்த மன்மதனை எலிக்க ஔஷதங்களை கொடுத்து இந்த சாம்பல்ல இருந்து லலிதா பரமேஸ்வரி மீண்டும் மன்மதனை உயிர்ப்பித்து திரும்பவும் அந்த உலகத்தை காம பிரளயத்துல இருந்து காத்த மகா காமேஸ்வரியாக இருக்கக்கூடியதுதான் இந்த பண்டாசுரனுடைய வதம். இந்த பண்டாசுரனுடைய வதத்துல முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், நம்மளுடைய உயிரணுக்கள் ரொம்பவும் முக்கியமானது. அதுல இருந்துதான் எல்லா விதமான தன்மைகளும் எல்லா விதமான உணர்வும் வெளிப்படுது. அது எப்போ கரைஞ்சு போகுதோ, அது எப்போ வியர்த்தமாகுதோ, அப்போதான் விரக்தி நம்மளுக்கு உருவாகுது. அந்த விரக்தி உருவாகினது தான் அசுரத்தன்மை, அந்த சோகம் உருவாகுது. அப்போ அதில் இருந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஊற்று சக்தியாக இருக்கக்கூடியவள் தான் லலிதாதேவி. இந்த லலிதாதேவி தான் அறிவு, நம்மளுடைய விரக்தி, அதுதான் அந்த பண்டாசுரன் அறியாமை. இது ரெண்டும் மோதிக்கக்கூடிய இடம்தான் அந்த பண்டாசுரனுடைய யுத்தம். நம்மளுடைய மனம்தான் டிப்பிக்கலாக அந்த விஷயத்தை சொல்ல வருது. அப்போ யார் ஒருத்தவங்க எல்லா விஷயத்தையும் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு மனோபலத்தினோட மனோசக்தியோட போராடுறாங்களோ அவங்களுக்கு என்னைக்கும் உயர்வான பதவி உண்டு. ஏன்னா மாயையை வெல்லுவதற்குண்டான மெயின் காரணம் அம்பாள் கொடுப்பா. ஏன்னா அம்பாள் தான் லோகமாயா. அந்த லோகமாயால இருந்து நீங்க வெளிப்படக்கூடிய தன்மையாக அந்த சக்தியை கொடுக்கக்கூடியதான் பராசக்தி, அவள் தான் லலிதாதேவி. ஆகையினால இந்த பண்டாசுரரிய வதம் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும், எப்படி நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம், அதாவது தேவியினுடைய அவதாரத்திலிருந்து கேசாதிபாத வர்ணனை, ஸ்ரீபுரத்தினுடைய வர்ணனை, நவ பிராகாரங்கள் பார்த்தோம். பண்டாசுரனுடைய யுத்தம் லலிதா சகஸ்நாமத்தில் வெறும் ஒரு 11 நாமாக்குள்ள எல்லாத்தையும் அடக்கினதாக இருந்தாலும் இதோடைய விளக்கம் இவ்வளவு பெருசு. இப்போ எந்த தேவிக்கு என்ன வாகனம், அவங்களுடைய பேர் என்ன, என்ன அஸ்திரங்கள் உபயோகப்படுத்தினாங்க கொண்டு நம்ம எல்லாமே விரிவாக இதை சொல்லியிருக்கோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்தமாக கூடிய மந்திர ரூபமாக கூடிய 5வது பாகத்தில் சந்திப்போம்.